உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் தவறாம என் வாழ்க்கையில நிறைவேறும்? எல்லாம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தவறாம என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் இதை நிறைவேற்றுவதற்கு சில வழிகளையும் பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் தேவன் வச்சிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறக்கிறாராம். ஒரு மனுஷனுக்கு தேவன் வானத்தை திறக்கும்போது, அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தயவும் தேவனுடைய ஆசீர்வாதமும் குறைபடவே குறைபடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நேராக திறக்கிற வானத்து கீழே நீங்கள் வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமோ கர்த்தரின் தயவோ உங்களுக்கு குறைபடவே குறைபடாது. அப்போ ரொம்ப முக்கியம்னா என் வாழ்க்கையை கொண்டு வந்து கர்த்தர் திறக்கிற வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழணும். இப்போ இதெல்லாமே ஒரு மெத்தடு தான் பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வதிப்பதற்கான ஒரு முறைமைகள். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நிச்சயமான பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் வச்சிருக்கிறார். God always works by his laws and principles. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க அல்லது நமக்கு நேராக வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ்வதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் அல்லது கோட்பாடுகளை வச்சிருக்கிறார். சபைக்கு ஏன் வரோன்னா, வேதத்தை தியானிக்கிற நேரம் கர்த்தர் ஏன் கொடுக்குறாருன்னா, தேவன் வச்சிருக்கும் ஆசீர்வாதங்கள்லாம் தேவனுடைய முறைமைகளில் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். நான் நினைக்கிற விதத்தில் ஆசீர்வாதம் எனக்கு வர்றதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கல. நான் திருப்பி நான் சொல்கிறேன், அதை நான் நினைக்கிற விதத்திலாம் ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கல. தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்துக்கான சில முறைமைகளையும் கோட்பாடுகளையும் கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது எனக்கு தெரியுது என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வச்சு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கே இருக்கிறாரு? என் கூடவே இருக்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் வேதத்தின்படி நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் பல காரியங்களும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னெல்லாம் வானத்தை திறக்கும், எதெல்லாம் வானத்தை அடைக்கும். நான் ஒன்றை மாத்திரம் செய்யக்கூடாது. என் வாழ்க்கையை இந்த அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. அப்படின்னா என்ன ஆகும்னா, என் தலைக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும், என் காலு கீழே இருக்கிற பூமி எப்படியா மாறுது? இரும்பு மாதிரி மாறுது. அது என்ன நான் பிரயாசப்பட்டாலும் அதனுடைய விளைவு ரொம்ப சொற்பமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் பொத்தலான பைக்குள்ளே போடுறதுக்கு சமமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் எனக்கு வானத்தை திறக்கும் போது நான் செய்கிற வேலை ஒரு சாதாரணமான வேலை தான், ஒரு சின்ன வேலை தான் செய்கிறேன். ஆனால் அதில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அவருடைய தயவையும் கொடுக்கும்போது அது பழுகி பெருகிற ஒரு வேலையை ஆண்டவர் எனக்கு செய்கிறார். நல்லா கவனிக்கணும். அதை நான் சம்பாதிக்கிறது ஒரு சின்ன சம்பாத்தியம், நான் வேலை செய்கிற இடம் ஒரு சின்ன இடம், இதை வச்சு என்னத்தை பெருசாக செஞ்சிட போகிறேன்னு அப்படி நினைக்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிற ஒரு சின்ன சம்பாத்தியத்திலும் நான் வேலை செய்கிற ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் இந்த வேலையில் கர்த்தர் தம்முடைய வானத்தை எனக்கு அவர் திறந்து அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தில் என் மேலே மழையை பெய்ய வச்சு நான் கையிடும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுவார். ஆண்டவர் பழுகி பெருக பண்ணுகிற அந்த மல்டிப்ளிகேஷனை நம்மளால கணக்கே போட முடியாது. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். உங்கள் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த 10 ரூபாவை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு நீங்கள் ஒரு கணக்கு போடலாம். போடுவீங்களா போட மாட்டீங்களா? நான் கண்டிப்பாக போடுவோம். காசை கொடுத்தா அதை எப்படி கணக்கு போடுவோம்? மனக்கணக்கு என்ன, கண்ணு கணக்கு என்ன,
என்னென்ன கணக்கு போட முடியுமோ போடுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் ஆண்டவர் உங்களை மல்டிப்ளை பண்ணுகிறத நீங்கள் கணக்கு போடவே முடியாது. அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால தான் என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற அந்த திறந்த வானத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏறக்குறைய நம்ம 6 காரியங்களை கவனிச்சிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 மனம் உள்ளவனாக இருக்காத, ஒரே மனம் உள்ளவனாயிரு. கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கொண்டு வந்து கர்த்தர் உங்களை போதிக்கிற ஆலயத்தில் விதைக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன செய்யணும்? வானத்தை திறக்கும். 3வது கவனிச்சோம், கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, கேட்கிற வசனத்தின்படி உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறணும். பண ஆசை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பணம் 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 போனால் ஆண்டவர் சொல்கிற வானம் அடைக்கப்பட்டுரும். என்னுடைய ஆசையெல்லாம் இயேசுநாதர், இயேசுவுக்காக கர்த்தர் எனக்கு கொடுக்குற பணத்தில் நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னா எனக்கு நேராக வானத்தை திறப்பார், ஆசீர்வாதத்தை என் மேலே வர்ஷிப்பார், தயவை ஏராளமாக கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் காண்பித்தேன் எப்படி நம்முடைய விவாக உறவு கூட கர்த்தர் திறக்கிற ஆசீர்வாதத்தின் அந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கணும். என் ஜெபம் எனக்கு இடையூறாக, என் ஜெபம் துண்டிக்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு போன வாரம் காண்பித்தான் 6வது பயம் வானத்தை அடைக்குதான். நமக்குள்ள உண்டாகிற பயம் கர்த்தர் திறக்கிற திறந்த வானத்துக்கு கீழே வாழ விட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ வைப்பதுக்கான வேலை. அதெல்லாம் கவனித்தோம். 7 கொடிய பயங்களை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதில் தான் எப்படி ஓவர் கம் பண்ண, அதை எப்படி மேற்கொள்ளணும் என்பதெல்லாம் கர்த்தர் நம்ம காண்பிக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ப்ரையாரிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஓப்பன் அபவ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற முன் உரிமை இருக்குது பாருங்க, அந்த முன் உரிமை தேவன் திறக்கிற வானத்தின் அந்த திறந்த வானத்துக்கு கீழ் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறும். நான் என் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற மாதிரிலாம் முன் உரிமை கொடுக்க மாட்டேன்னா வானம் திறக்கப்படாது. நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறது. தேவனை நம்ம எவ்விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறோம், முன்னுரிமை கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த முன் உரிமையில் தவறான காரியங்களை கொண்டு வந்து வச்சுட்டோம்னா என் தலைக்கு மேலே உள்ள வானம் வெங்கலமாக மாறுது, என் காலு கீழே இருக்கிற பூமி இரும்பாக மாறுது. ஏன்னா என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் ராங்காக போனதுனால ஆசீர்வாதம் வர மாட்டுது, எனக்கு தேவ தயவு உண்டாக மாட்டுது, அங்கே ஒரு பெருக்கம் வர மாட்டுது. அப்போ எப்படி ஆண்டவர் விரும்புகிற முன் உரிமையை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் விரும்புகிற முன் உரிமையை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், தேவன் எனக்கு வைக்கிற முன்னுரிமையை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் செய்வேன். எப்படி செய்கிறது, என்ன முன்னுரிமையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இயேசுநாதர் மலைப்பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ண ஒரு பகுதிக்கு நேராக உங்களை கொண்டு போய் அதில் ஆண்டவர் நம்மளை என்ன காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறாரு, ஆண்டவர் எதெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாரோ நம்ம அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன ஆண்டவரை காட்டிலும் அறிவாளியாக நம்ம இருந்தோன்னா நம்ம வேணால் அப்படி நடந்துக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் தேவன் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அனந்த ஞானம் உள்ளவர் அவருடைய ஞானத்துக்கு யாரையுமே ஒப்பிட முடியாது. அவ்வளோ ஞானமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற முன் உரிமைகளை நாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே உன் வாழ்க்கை இருக்கும், உனக்கு குறை வராமல் நான் பார்த்துக்குப்பேன், நீ தோற்று போகாமல் இருப்பதுக்கு நான் வழிகளை உண்டாக்குவேன், எப்பொழுதும் பழுகி பெறுகிற ஒரு நிலையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிற அந்த முன்னுரிமை, அந்த ப்ரையாரிட்டிஸை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை வாசிக்க வேண்டும். ஆனால் 25ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்
உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. நல்ல கவனிங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போன்றதை குறித்து ஆண்டவர் இங்கே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன உடுத்துறேன், நான் என்ன குடிக்கிறேன், நம்முடைய தேவைகளை குறித்து இயேசுநாதர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தேவைகளை குறித்து இயேசுநாதர் எப்படி இருக்கிறாரு? நீ தேவையோடையே இரு அப்படின்னு விடுறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. எது முக்கியம் இல்லை? ஆண்டவர் எது முக்கியம் நினைக்கிறாரோ, நீ என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோன்றதை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறனால இந்த பகுதியில் அதை குறித்து பேசுகிறாரு. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், ஆண்டவருக்கு இதெல்லாம் குறித்து அக்கறை இருக்கு பாருங்க. அக்கறை இல்லாததுனால ஆண்டவர் இதை பேசல. அவர் இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப அவசியம். நிறைய கிறிஸ்தவன் நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம தேவையெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறாரு, எப்படி பரிசுத்தமாக வாழ்ற, அதெல்லாம் அவசியங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு. என்னென்னா, என்னை பரலோகவாசியாக்கி கேட்குற சத்தியங்கள் எல்லாம் என்னை அந்த பரலோக பிரயாணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் நான் கேட்குற கர்த்தருடைய சத்தியம் என்ன பரலோக பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுத்துது. ஆனால் வெறும் நான் அதை மாத்திரம், என் பரிசுத்தம், என்னுடைய பரலோக வாழ்க்கை அப்படின்றத மாத்திரம் கவனம் செலுத்திட்டு பூலோகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையை குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய முன் உரிமையில் அவன் தவறு செய்கிறவனாய் மாறிவிடுவான். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பரலோகத்துக்கு ஆன வழியும் காட்டுறேன், பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான வழியும் காட்டுறேன். இங்கே உனக்கு தேவை வருமோ அந்த தேவை மேலேயும் நான் அக்கறை உள்ள தேவனாக இருக்குன்றதை நீ கொஞ்சம் யோசிக்கணுன்றாரு. நிறைய நேரம் அதை நம்ம முக்கியப்படுத்துறது இல்லை. ஆனால் வேதம் பாருங்கள், அதை பல இடங்களில் ஆண்டவர் முக்கியப்படுத்தி காட்டுகிறார். இன்னொரு இடத்துக்கு இந்த பகுதியை வைத்து கொண்டே இன்னொரு இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் இது எவ்வளோ முக்கியம்னா, இங்கே அவருக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை குறித்து சொல்லும்போது அவர் எதை முக்கியப்படுத்தி காட்டுறாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சொல்றார், என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறதுனால என்னை அனுப்பி இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். என்னை என்ன செய்யும்படி என்னை அனுப்பி இருக்கிறாரு. இங்க சொல்லி இருக்கிற லிஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆர்டர் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே எதை அட்ரஸ் பண்றாருன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மனுஷனுடைய தேவையை தான் அட்ரஸ் பண்றாரு அங்க ஆண்டவர். மனுஷனுடைய தேவையை அவர் அட்ரஸ் பண்ணலன்னா வாழ்நாள் முழுவதும் மனுஷன் தரித்திரத்தை தான் வாழணும். அவன் தரித்திரத்தில் வாழாமல் இருப்பதுக்கு அவனுக்கு சரியான முன் உரிமையை காண்பித்து இதெல்லாம் தேவையில்லை, இதுக்காகலாம் ஆண்டவரை தேடக்கூடாது, இதுக்கெல்லாம் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இதெல்லாம் எனக்கு முக்கியம்னு தெரியும்பா, நீ சாப்பிட்றது ரொம்ப முக்கியம், நீ உடுத்துறது ரொம்ப முக்கியம், நீ நல்ல காரியங்களை குடித்து உன் சரீரத்தை ஆரோக்கியமாக்குறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு தெரியும் நான் அவருக்காக வாழ எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் தெரிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அவருக்காக வாழ, நல்லா வாழ்த்தது, இயேசுவுக்காக நான் வாழ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அவர் இந்த பூலோகத்தில் எனக்கு அவர் நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக வாழ இந்த பூலோகத்தில் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் குறைவாகவே விட்டுற மாட்டார். அந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை நான் குறைவா இருக்கிறேன்னா என் முன்னுரிமை சரியா இல்லை, என் ப்ரையாரிட்டி சரியா இல்லை என்பதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. இங்க பாருங்க, சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை, நிறைய விஷயம் சொல்ற. ஆனா முதல்ல சொல்றாரு பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குறைவு, தாழ்ச்சி, இல்லாமை. இந்த குறைவு, தாழ்ச்சி, இல்லாமைய ஆண்டவர் இயேசு எப்படி நீக்குவதற்கு அது மேல அவர் எவ்வளவு கவனம் வைக்கிறார் என்பது எனக்கு தெரியலனா, தேவன் சொல்ற முன் உரிமையை என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் பிரதானப்படுத்த மாட்டேன். நல்ல கவனிங்கள்.
ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இந்த நம்முடைய அனுதினம் தேவைகளில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு உண்டாகிற அனுதின தேவைகளில் கர்த்தர் என பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் பாருங்க. அப்போ இந்த ஆர்டரை கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்ல அபிஷேகம் பண்ணி என்னை அனுப்பின போது முதல்ல எனக்கு நிறைய என்ன வியாதியை சுகமாக்குறேன், நொறுங்குண்டவர்களை விடுதலை பண்ணுகிறேன், பார்வையில்லாதவங்க பார்வை, அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 1 எதுனா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவு, தாழ்ச்சி, இல்லாமை, இதை நீக்குவதில் இது மேலே கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறான்றதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குவதில் கவனம் வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுல இயேசுநாதர் என்ன பண்ணுகிறாரு? நானே அதுக்கு கவனம் செலுத்துறேன்னு இல்லையோ, அவர் என் மேலே அதுக்குள்ள கவனம் செலுத்துறாருங்க. நான் சில நேரம் எப்படி ஆயிடுறேன்னா, டிஃபால்ட் ஆயிடுறேன். எப்படி டிஃபால்ட்? இப்படி தான்ப்பா, இதுதான் தலையெழுத்து, இப்படி தான் ஓடணும்ப்பா வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். இது அவருக்கு தெரியும் எவ்வளோ முக்கியம்னு. இந்த உலகத்தில், இந்த பூமியில் நான் அவருக்காக வாழ எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் கடன் வாங்குறவனாகவே இருந்து தரித்திரமா அவன் வாழ்ந்துடாம, கடன் வாங்குறவனை வாங்கின கடனெல்லாம் செலுத்த வச்சு அவனை என்னவா ஆக்க விரும்புகிறார்னா, அநேக ஜாதிகளுக்கு அவனை கடன் கொடுக்கிறவனாய் மாற்ற தேவன் விரும்புகிறார் பாருங்க. பாருங்க, கடனாளி ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு தடுக்கி விழுந்தாலே, ஹலோ நான் சொல்ல புரியுதா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் சும்மா தடுக்கி விழுந்தாலே கடனாளி ஆயிடலாம். இப்போ பாருங்க என்ன பண்ணுறான், உங்ககிட்ட கடன் கொடுக்கும்போது எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறான் பாருங்க. என்ன, உங்களை அப்படியே தங்கத்தட்டில் தூக்கி வச்சு உங்களை அப்படியே ஒரு ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஏன்னா உங்களை கூஜாவாக்குறதுக்கு. சொல்ல நல்லா விளங்குதா இல்லையா? என்னெல்லாம் சொல்கிறான், நீங்களும் அப்படியே மயங்கி. ஏன்னா சிலர்லாம் பாருங்கள், சில காரியங்கள்லாம் நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நான் யோசிப்பேன், எப்படி இவ்வளோ முட்டாளாகிறாங்க ஜனங்க அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு சேலரி இன்கம்மை வச்சு 3 வருஷம் ஐடியை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் 3 மடங்கு பல மடங்கு அதிகமாக நமக்கு என்ன பண்ணுறான், லோனை அவன் சேங்ஷன் பண்ணி நமக்கு லோனை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், இந்த லோனை ஈஸி பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணலாம். என்னது ஈஸி பேமெண்ட்டாக? கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்கறது ஈஸியான பேமெண்ட்டாங்க? ஹலோ, நான் கேட்கறது பதில் சொல்ல, எல்லாம் அப்படியே உம்முன்னு என்ன, எத்தனை மொழியெல்லாம் பிஞ்சுக்கிட்ட எல்லாம் அந்த கடனை வாங்கும் போது ஒரே சந்தோஷம்தான். எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ மாசமான அவன் சொன்னானே ஈஸியாக பே பண்ணிடலான்னு, மாசமான அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னான், ஈஸி பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு இருக்குங்க. அப்படியா? எல்லாம் தலையாட்டிக்கிட்டு காசை திருப்பி கட்டும்போது இருக்கிற வேதனை இருக்க கொஞ்சம் நிஜமான வேதனையா? நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, எந்த பேமெண்ட்டும் ஈஸி பேமெண்ட்னு ஒன்றுமே கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கிறீங்க? ஏதாவது ஈஸி பேமெண்ட் எதாகுதா? எனக்கு சொல்லிக் கொடுங்க பார்க்கலாம், நான் வேணால் கற்றுக்கிறேன். ஈஸி பேமெண்ட்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா பேமெண்ட்டும் கடினமான பேமெண்ட் தான், ஹார்ட் பேமெண்ட் தான். ஈஸி பேமெண்ட் இருக்கணும்னா வாழ்க்கையில் இஎம்ஐ இருக்கக்கூடாது. அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக போவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக எனக்கு தேவன் சில முன்னுரிமைகளை, ப்ரையாரிட்டிஸை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. நான் அந்த ப்ரையாரிட்டிஸை என் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தாததுனால போய் அடிமைத்தனத்துக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்கிறேன். ஆண்டவர் திறக்கிற வானத்துக்கு கீழே நான் வாழ்வதுக்கு என்ன இடம் கொடுக்காம எல்லா சாபத்திலும் தரித்திரத்திலும் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்றதுக்கான தவறான முன் உரிமைகளை, ராங் ப்ரையாரிட்டிஸை என் வாழ்க்கையில் சூஸ் பண்ணி துணிகரமாக செய்கிறதுனால அதனுடைய விளைவுகளை நான் சந்திக்கும் போது வாயத்திறந்து நம்ம என்ன சொல்கிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. கர்த்தருக்கு கைவிடவே தெரியாதுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் கைவிடவே, கை கொடுக்க தான் தெரியும்.
என் கையை பிடிச்சிட்டார்னா அவர் என்ன பார்த்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க, அதை சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட அவருக்கு தெரியாது. நானா போய் தவறான முன்னுரிமைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, ராங் ப்ரையாரிட்டிஸ்குள்ள மாட்டிட்டு கர்த்தர் என்னை கைவிட்டார்னா ஆண்டவர் சொல்லுவார், வா ஒழுங்கா நான் சொல்றேன் ப்ரையாரிட்டிஸ்குள்ள வாழ்க்கையை கொண்டு வா. அப்போ கவனிச்சு பாருங்க, கடனாளியா நான் இல்லாமல் நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன்னா அது என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஐஸ்வர்யவனா கர்த்தர் என்னை மாத்துறாரு. கொஞ்சம் நான் சொல்றத மூளை கொஞ்சம் வேலை செஞ்சுச்சுன்னா யோசிப்பீங்க, நான் கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்க போறேனா, தரித்திரமான நிலையே இருக்க போறேனா, அல்லது கர்த்தர் சொல்ற முன்னுரிமைக்கு ப்ரையாரிட்டிஸுக்கு என் வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்து நான் கர்த்தர் என பார்த்து சொல்றபடி நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு நான் வரணும்ன்ற ஒரு சிந்தனை வரும்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்திலும் தேவனுடைய தயவிலும் திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு நிலை. இப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு ஒன்று தெரியும், அழிந்து போகிற இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் என் நம்பிக்கையை நான் வைக்காம, 1 தீமோத்தேயு 6:17 சொல்ல பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நான் என்ன பண்ணல, என் நம்பிக்கையை வைக்காம ஜீவன் உள்ள தேவன் மேல நான் என்ன பண்றேன், என் நம்பிக்கையை வைக்கிறேன். என் வாழ்க்கைக்கு முன்னுரிமையை சொல்லிக் கொடுக்கிற என் இயேசுவின் மேல நம்பிக்கையை வைக்கிறேன். ரொம்ப முக்கியமானது, அவர் மேல நான் என் நம்பிக்கையை வைக்கும் போது அவர் சொல்றாரு, நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு அவர் கொடுக்கிறாராம். வாசிப்போமா எடுத்து அதை கொஞ்சம், என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. தேவன் காட்டுற முன்னுரிமையை உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியப்படுத்துவீங்கன்னா உங்களை ஆண்டவர் நிச்சயமா ராஜா மாதிரி வாழ வைப்பாருங்க. தேவன் சொல்ற முன்னுரிமையை கோட்டை விட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம போய் தோல்விகரமான நிலையில வாழ்வதுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சபை கொண்டு வந்து உங்களை நல்லா ஆக்குவதற்கான வழிகளை, ப்ரையாரிட்டிஸை ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு 7வது ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், வானம் திறக்கப்பட்ட நிலையிலேயே என் வாழ்க்கை வாழ்ற அந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழணும்னா ஆண்டவர் சொல்றாரு, மேக் த ரைட் ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். அந்த ப்ரையாரிட்டிஸை நமக்கு கொடுக்கிறவரே, அதை ஃபிக்ஸ் பண்றவரே ஆண்டவர் தான். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அவன் தேவனுக்கு எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். எத்தனை பேர் கை வச்சு எனக்கு கற்றுக் கொடுக்குற முன்னுரிமையை கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? சுயமா நான் ஒரு முன்னுரிமை போடுறேன் பாருங்க, அது என்னை எப்பவுமே தப்பான ப்ரையாரிட்டி கொண்டு போயிடும். 17 வாசிப்போம் எல்லாம் இணைந்து. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாற்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நல்லா கவனித்து பண்ண சொல்றேன், நான் அனுபவிப்பதுக்காக, நான் ஒன்றும் இல்லாதவனா, எனக்கு தேவையானது எனக்கு அவசியமானது ஒன்றும் எனக்கு இல்லாதவனா, நான் அது இல்லாமல் முணங்கிக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு கர்த்தர் சொல்லலை. இதை ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஆணித்தரமா இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் மேலே கர்த்தர் எவ்வளோ அக்கறை உள்ள, உங்கள் தினந்தோற தேவையின் மேலே கர்த்தர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம, பணத்து மேலே உன் நம்பிக்கை வச்சிடாத, ஆஸ்தி மேலே ஐஸ்வர்யத்தின் மேல் உன் நம்பிக்கை வைத்து விடாத, தேவன் மேல் உன் நம்பிக்கை வை. தேவனை நேசிக்கிறவனாய், தேவன் நம்ம கொடுக்கிற பணத்தெல்லாம் எடுத்து தேவன் சொல்லும் காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறவனா மாறும்போது என்னுடைய முன்னுரிமையை கர்த்தர் சொல்றபடி நான் ஃபிக்ஸ் பண்றேன். சிலர் எப்படின்னா ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை பாருங்க, தேவன் மேல முழு அன்பு இல்லை, கையில் இருக்கிற பணம் தான் அவங்களுக்கு பெரிய சொத்து மாதிரி, பொக்கிஷம் மாதிரி, அதுதான் பெரிய நம்பிக்கை மாதிரி. சில கிறிஸ்தவங்க எடுத்து பைபிளுக்கு எடுத்து என்ன பைபிளுக்கு ஒரு உம்மா கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி பணத்துக்கு எடுத்து ஒரு உம்மா. இந்த உம்மா கொடுத்தீங்கனாலே சும்மா போயிடுவீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு?
பைபிளுக்கு ஒரு உம்மா, என் கையில் இருக்கிற பணத்துக்கு ஒரு உம்மா, இப்படி உம்மா கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் ஒரு பைசாக்கு செல்லுபடி ஆகாது. கர்த்தர் மேலே உங்கள் அன்பை வச்சு அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க எனக்கு கொடுக்குறாரு. எதுக்கு அனுபவிக்கிறதுக்கு? தேவன் சொல்லும் முன் உரிமைக்கான விதத்தில் அதை நான் உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்பதை அறியும் போது வாழ்க்கையில் பல காரியங்கள் சரியாகுது. சரியாகும்போது ஒன்று விளங்கி கொள்ளணும், எல்லா குறைவுகளையும் என் தேவன் நிறைவாக்குகிறவராய் மாறுகிறார். என் தேவைகள் சந்திக்கப்படும். என் தேவைக்காக ஒரு நாளும் போய் புலம்ப வேண்டியதே இல்லை. யார்கிட்டையும் போய் என் தேவைகளை சொல்ல வேண்டியதும் இல்லை. என் தேவையை குறித்து ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறார். அவர் எனக்கு வேண்டியதை கரெக்டான டைமில் எனக்கு கொடுப்பார். எனக்கு டைம்லையும் கொடுப்பார், ஆன் டைமும் கொடுப்பார், பிஃபோர் டைமும் கொடுப்பார், ஆஃப்டர் த டைம் கூட அவரால் எல்லா நிலையிலும் என்னை அவர் சந்திக்க முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய தேவை எவ்வளோ முக்கியமானது என்பது அவருக்கு தெரியும். இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க சரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல காரியங்களை அங்கே ஆண்டவர் இயேசு நான் சொல்கிற வாக்கியங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏன்னா இணைந்து வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமே. 25 வாசித்துட்டோம், 26லேருந்து வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பாக்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எல்லாரும் வாசிக்கணும். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக நம்முடைய தேவை மேலே நம்ம சாப்பிட்றது, நம்ம உடுத்துறது, நம்ம குடிக்கிற காரியம், நம்ம சரியத்துக்குள்ளே நம்முடைய சரியத்துக்கு வெளியே இருக்கிற எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவைகளை பாக்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? விசேஷித்தவர்கள் அல்லவா. 27ஆம் வசனம், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுகிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசியே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்ல. நல்லா கவனிங்க, நான் வாசித்த 25ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் நம்ம சாப்பிட்றத குறித்து, நம்ம உடுத்துறதை குறித்து, நம்ம குடிக்கிறத குறித்து எவ்வளோ விசேஷமானதாக இருக்குன்னு ஒவ்வொன்றையும் மற்ற சிருஷ்டிப்போடு நம்ம கம்பேர் பண்ணி காட்டுறாரு. பறவையை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, அதை காட்டில் நீ விசேஷமானவன் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, கேட்குறாரு, அதிக நிச்சயம் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா. 31ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரா? இங்க ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கான முன்னுரிமையை சொல்லி விடுகிறார். God's priority is been teached to God's children. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய முன்னுரிமையை அங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அஞ்ஞானிகளை குறித்து சொல்கிறார். ஒரு உலகத்தான் என்ன தேடுறான்? அவனுக்கு காசே கடவுளப்பா. எனக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு காசு கடவுள் அல்ல, எனக்கு எல்லாமே என் இயேசுவாக இருக்கிறார். எத்தனை பேர் கை வச்சு சொல்ல முடியும்? என்னை வாழ வைக்கிறவர் இயேசு, என்னை போஷிக்கிறவர் இயேசு, என்னை உடுத்தி அழகு பார்க்கிறவர் இயேசு, என்னை ஆரோக்கியமாக்குறவர் இயேசு, எனக்கு எல்லாமே. உலகத்தானுக்கு காசே கடவுள். அவன் காசு பின்னாடி போறான், உலகத்து பின்னாடி போறான். அதான் சொல்றான், அஞ்ஞானிகள்.
அஞ்ஞானிக்கும் ஒரு உலகத்தானுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிற பிரையாரிட்டியை காட்டுறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை எதை அவன் தேடி போகிறான்? ஒரு அஞ்ஞானி எதை தேடி போகிறான்? தேவனை நம்பாதவன் எதை தேடுகிறான்? தேவனை நம்புகிறவன் எதை தேடுகிறான்? அதை தான் இங்க காட்டுறாரு. அதை தான் அந்த ப்ரையாரிட்டியை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நீ சாப்பிட்றதையும் நீ உடுத்துறதையும் நீ குடிக்கிறதையும் என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு என்ன முன்னுரிமையை கொடுக்குறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. இது அதை கொடுக்கும் போது ஆண்டவர் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற அனுபவமோ தேவனுடைய பிள்ளையா இல்லாதவனுக்கு இருக்கிறான். அதான் அஞ்ஞானி. புறஜாதியை குறித்து சொல்றாரு. தேவனை அறியாத ஒரு கூட்டத்தை குறித்து சொல்றான். அவன் கவலைப்படுறான், என்னத்தை உண்ணணும், என்னத்தை உடுத்தணும், என்னத்தை குடிக்கணும்ன்றதை குறித்து அவனுக்கு கவலை இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு அதை குறித்த கவலை இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், நான் முதலாவது வாயத்தன் சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? முதலாவது. ஆண்டவர் ரொம்ப அற்புதமா சொல்ற பாருங்க. முதலாவதுனால அதுலயே ப்ரையாரிட்டி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் இயேசு சொல்றாரு. வானம் திறக்கப்பட்டு இருக்க, நான் திறந்த தேவனுடைய வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்க. ஃபர்ஸ்ட் முதலாவது, அதான் ப்ரையாரிட்டி. ஆண்டவர் சொல்ற முதலாவது நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும். சொல்லுங்க வாயை திறந்து, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவனுக்கு ஆசீர்வாதம் குறைபடாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவனுக்கு தேவ தயவு குறைபடாது. அவன் சாப்பிட்டு திருப்தியா இருப்பான். அவனுக்கு என்ன சாப்பிடணுமோ அவனுக்கு சாப்பிட்றது கொடுப்பார், என்ன உடுத்தணுமோ அவனுக்கு உடுத்துறது கொடுப்பார், என்ன குடிக்கணுமோ அந்த குடிக்கிறதுக்கு அவனுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமானதை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனுக்கு குறை இருக்காது. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை நடத்தி வந்த பாதைகளில் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை போஷித்து அவர்களுக்கான கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும்போது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கவனிச்சு நான் சொல்றேன், நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாத? மறந்துடாத. என்ன சொல்றார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளை? நான் உனக்கு சாப்பிட கொடுத்து உன்னை திருப்தி ஆக்கும் போது நான் எதிர்பார்க்கிற முன்னுரிமையை உன் வாழ்க்கையில கொடுப்பதை கோட்டை விட்டுறாத. Do not change the priorities of God in your life. பிசாசு கடவுளுடைய முன்னுரிமையை நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவதுக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குறேன், நீ உடுத்த வேண்டியதை உனக்கு கொடுக்குறேன், நீ குடிக்க வேண்டியதை உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கர்த்தர் சொல்ற, நீ சாப்பிட்டு திருப்தி அடையும் போது. அந்த வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. நீ சாப்பிட்டு திருப்தி அடையும் போது. அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பார்னா, அவனுக்கு ஒரு உடையை கொடுப்பார்னா, அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார்னா, நான் சொல்றேன் அந்த மனுஷனை சாப்பிட்டு திருப்தி அடைய வைப்பாரு. ஆனா ஒன்னை எச்சரிப்பா கொடுத்துட்டே இருப்பாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாத? மறந்துடாத. அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், உன் தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்காம இருந்துடாத. இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, இவ்வளோ தூரம் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரே, இவ்வளோ அற்புதங்களை நம்ம செய்திருக்கிறாரே. எத்தனை முறை நான் அவிசுவாசப்பட்ட போதும் கர்த்தர் என்னை விடாம என்னை கை தாங்கி அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் இனிமேலும் என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இவ்வளோ தூரம் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். ஆனால் ஆண்டவர் அதை கைவிடாமல் இருப்பதுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணாத? மறந்துடாத. அதே பாணியில் தான் இயேசுநாதர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் போது சொல்கிறாரு, உனக்கு வேண்டிய ஆகாரம், உனக்கு வேண்டிய என்ன உடை, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரேன். ஏன்னா பறவைகளை பார்க்கிலும், லீலி புஷ்பங்களை பார்க்கிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் என்ன நீ ரொம்ப விலையேறப்பட்டவனாக இருக்கிற. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், முதலாவது ப்ரையாரிட்டியை ஆண்டவர் அங்கே எம்பசைஸ் பண்ணுறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப அழுத்தி நமக்கு காண்பிக்கிறது தான் அவருக்கு நான் கொடுக்கிற முன்னுரிமை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
தேவனுடைய நீதியும். சொல்லுங்க திறந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்க, தேவனுடைய நீதினா என்ன? ஏன் ஆண்டவர் இதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு? ஏன் ராஜ்யத்தையும் ஏன் நீதியும் நீ முதலாவது தேடு, அதுக்கு முன்னுரிமை கொடு. என்ன, ஏன் அதுக்கு ஆண்டவர் அவ்வளோ அழுத்தி சொல்றாரு? அப்படி என்ன இருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுல? அப்படி என்ன இருக்கு தேவனுடைய நீதியை தேடுகிறதுல? அங்கதான் இருக்கு விஷயமே. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் freely I submit to the lordship and the authority and the rulership of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட ஏன் சொல்றாருன்னா, உன்னை மனமோர்ந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும். எதுக்குன்னா, கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கும் உன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அதுக்கு பொருள். freely submitting yourself to God's authority and God's rulership. இப்படி ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில முதலாவது கர்த்தருடைய ஆளுகைக்கும் கர்த்தர் அரசாளக்கூடிய ஒரு நிலையில் தான் வாழ்க்கையை வைப்பானா, அந்த மனுஷனுக்கு என்னங்க குறை வரும்? நான் கேட்கறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மனுஷனுக்கு கர்த்தர் உங்களை ஆளுவார்னா, கர்த்தர் உங்க மேல அதிகாரத்தை காட்டுவார்னா, உங்களுக்கு எந்த வகையில குறை இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறை இருக்க விட்டுருவாரா? குறை உங்க பக்கம் வர கர்த்தர் இடம் கொடுத்துருவாரா? ஆனா இதுல தான் கர்த்தருக்கு நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். இதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ராஜ்யம் என்ன? கர்த்தர் என் ஆண்டவராக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு அதிகாரம் காட்டுகிற தேவனாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னை அரசாளுகிறவராக இருக்கிறாரு. நீதியை தேடுறதுனா என்னங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. அதுதான், இதை தான் ஆண்டவர் முன்னுரிமையா, இதுதான் ப்ரையாரிட்டி ஆண்டவர் வைக்கிறாரு. இப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தேவனுடைய நீதியை தேடுற, கர்த்தர் எனக்கு என்னை ஆளுகிற ராஜாவா இருக்கிறார், என்ன முழு அதிகாரத்தையும் என் மேல காட்டுற ஒரு தேவனா அவர் இருக்கிறாரு அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி. நீதினா என்ன? நீதினா becoming a divine nature person. அப்படின்னா தேவனை போல தெய்வீக தன்மை உள்ளவனா மாறுறது தான் நீதி. அந்த தெய்வீக தன்மை உள்ளவனா மாறுறதுக்கு நான் என்ன ஆகிறேன்னா, இயேசுவை போல மாறுறேன், இயேசுவை போலவே இருக்கிறேன். அதான் சொல்றாரு, இதை நீ வாழ்க்கையில முதலாவது தேடுவனா, உனக்கு நேரா வானம் எப்பவுமே திறந்திருக்கும். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய தன்மை, இயேசுவை போல மாறுறேன், இயேசுவை போலவே இருக்கக்கூடியவனா நான் மாறும்போது ஆண்டவர் சொல்ற, உனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கும். திறந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு கீழே, திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்றவனா. இப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறவனுக்கு நான் சொல்றேன், ஒண்ணுமே குறைபடாது. அவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் முதலாவது தேடுறேன். சொல்லுங்க, வாயத்திலிருந்து முதலாவது ஆண்டவரே, அதுக்கு முதல் முன்னுரிமையை கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணேன்னா, கர்த்தருடைய அதிகாரத்தில் இருக்கிறேனா, கர்த்தர் என்ன அரசாளக்கூடிய விதத்தில் என்ன நான் ஃப்ரீயா அவருக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறேனா, எங்கேயாவது ஏன் அதிகாரத்தை காட்டுறதுக்கு, எங்கேயாவது ஏன் ஆளுகையை காட்டுறதுக்கான வேலையை நான் செய்யறேனா, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், என் சிந்தனையில், என்னுடைய திட்டங்களில் அங்க வரணும். ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் என் திட்டம் முக்கியம் இல்லப்பா, என்ன ஆள்றவர் எனக்கான திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறீர், என் மேல அதிகாரம் காட்டுறவர், எல்லா ஆண்டவரை வல்லமையும் உடையவராய் நீர் இருக்கிறீர், உமக்கு முன்பாக என்ன நான் ஃப்ரீயா ஆண்டவரை சந்தோஷமா சப்மிட் பண்றேன். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவார். கையை வயது சொல்லுங்க, இயேசு உள்ள வந்துட்டாருன்னா எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. இயேசு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பேக்கேஜ் எம்டியா இருக்காது, உங்க வாழ்க்கை என்னும் பேக்கேஜ் ஃபில் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கூட கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லா கவனிங்கள். நீங்க ஒரு தாப்பனா இருந்து உங்களுக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் கொடுத்து, அந்த பிள்ளை பார்த்து உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், எங்க டாடி மாத்திரம் எனக்கு போதும்,
அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இப்படி தான் கல் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்களே என்ன? உங்கள் பிள்ளை வந்து உங்களை பார்த்து எனக்கு டேடி நீங்கள் போதும் டேடி, வேறு ஒன்றும் வேணாம் டேடி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பாடா ஒரு பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு இருப்பீங்களா? உங்களை சொல்லி முடியாத சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு தகப்பனாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான முழு வாஞ்சை உள்ளவர்களாக செயல்படுவீங்க. என் பிள்ளை எனக்கு ஒன்று வேணாம் நான் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் பிள்ளைகிட்ட வெறுங்கையா போனீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாளில் எனக்கு டேடி மாத்திரம் போதும்னு சொன்னவன் இந்த டேடி மாத்திரம் வேணான்னு நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒரு தகப்பனா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறீங்க பாருங்கள். எனக்கு பரலோக தகப்பனா இருக்கிற என்னுடைய ஆண்டவர் இயேசு என்னுடைய தகப்பனா மாறி அவர் சொன்ன முன் உரிமையை நான் வச்சு, ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்துக்கும் உம்முடைய ஆளுகிற அந்த ஆண்டவரை நிலைக்கு என்ன மனப்பூர்வமாக நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுறேன்னு சொல்லுகிறேன். என்ன ஆண்டவர் எப்படிங்க கைவிடுவார்? என்ன எப்படி ஆண்டவர் தவிக்க விடுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி எனக்கு ஏதோ நடக்க மாட்டுதுன்னா, நான் என் வாழ்க்கையில் நான் காண்பிக்க வேண்டிய முன்னுரிமையை, நான் சூஸ் பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டியை தப்பாக சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வரல? ஏன் நான் செழிக்க முடியல? ஏன் நான் கை வைக்கிறது மாத்திரம் வெற்றி அடைய மாட்டுதுன்னா, கேள்வி கேட்குறேன்னா என் வாழ்க்கையில் செக் பண்ண வேண்டிய ஒரு இடம் என்னுடைய முன்னுரிமையில் தப்பாக இருக்காங்க. அது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதையும் அவருடைய நீதியை தேடுவதையும் முதலாவது நான் வைக்கிறதுல நான் கோட்டை விட்டுருக்கிறேனா? ஏன்னா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பரலோக பிதா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் இருக்கும்போது எனக்கு நடக்க மாட்டேதுன்னா என்னங்க காரணம்? நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முன்னுரிமையை என் வாழ்க்கையில் சரியான நிலையில் நான் கொண்டு வரல. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்களுடைய முயற்சியில் எல்லாவற்றிலும் சொல்ல, ஆண்டவரே என் ஆளுகை இல்லைப்பா, இயேசுவே உங்கள் ஆளுகை இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என் ஆளுகை இல்லை, என் குடும்பத்தில் என் ஆளுகை இல்லை, எங்கள் குடும்பத்தின் மேலே இயேசுவே உங்கள் ஆளுகை இருக்கணும். நல்ல கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க, இயேசுவே என் குடும்பத்தின் மேலே உங்க ஆளுகை இருக்கணும் ஆண்டவரே, நீங்க உங்க அதிகாரத்தை என் மேல மனப்பூர்வமா காட்டணும் ஆண்டவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி கேட்குறீங்க, ஆண்டவரே என் மேல உங்க அதிகாரத்தை ஆண்டவரை மனப்பூர்வமா நீங்க செய்வதற்கு முழு அதிகாரம் என் மேல உங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. இப்படி சொல்ற ஒரு மனுஷன் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பந்தய போட்டிக்கு ஆயத்தமாய் பிரயாணம் பண்ணுகிறதுக்கு அடையாளம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஈக்குவல் டு அ கிறிஸ்டியன் ரேஸ். பவுல் அதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இந்த காரியங்கள்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இங்கே பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கிறிஸ்தவ ரேஸ் மாதிரி. அந்த ரேஸில் நான் இருக்கும்போது நான் என்ன சில காரியத்தில் நான் ஒழுங்குபடுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. என்ன நான் டிசிப்ளின் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த ரேஸில் நான் ஜெயிக்கணும்னா ஐ ஹாவ் டு டிசிப்ளின் மை செல்ஃப். இன்னைக்கு எதில் கர்த்தர் நம்மளை டிசிப்ளின் ஆக்க விரும்புகிறாருன்னா, நம்முடைய முன்னுரிமையில், நம்முடைய ப்ரையாரிட்டிஸில் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் நான் என்னை மனப்பூர்வமாக அர்ப்பணித்திருக்கிறேன்னா, ஹேவ் ஐ சப்மிட்டட் ஃப்ரீலி டு த லார்ட்ஷிப் அண்ட் த அத்தாரிட்டி அண்ட் த ரூலர்ஷிப் ஆஃப் காட். நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? அதுதான் பவுல் சொல்றார் பாருங்க. வாசிப்போமா 24ஆம் வசனம் பாருங்க. 24, 25 வாசிப்போம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களாக. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும், நல்ல கவனிங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும், சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து,
எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னவற்றிலும்? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவனா இருப்பானா? ஒருத்தன் பிரைஸை ஜெயிக்கணும்னா, ஒரு பந்தய பொருள்ல அவனுக்கான பிரைஸை அவன் ஜெயிக்கணும்னா, he has to be highly disciplined to receive his crown. அவனுடைய பரிசு அவன் வெல்லுவதற்கு அவன் எவ்வளோ அதிகமான டிசிப்ளின்ல, ஹை டிசிப்ளின்ல அவன் வாழ வேண்டியது இருக்குன்றாரு. அது எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னன்னா, பவுல் சொல்ற இவ்வளவு ஹை டிசிப்ளின்ல இருந்து ஒரு ரேஸ்ல, ஒரு போட்டியில ஒரு கிரவுனை, ஒரு பிரைஸை வாங்குறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஹை டிசிப்ளின் தேவைப்படுதுன்னா, அந்த பிரைஸையே பவுல் என்ன சொல்ல தெரியுமா? அழிவுள்ள பிரைஸ்ன்றாரு. எல்லாவற்றிலும் அங்க சொல்லி பாருங்க, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெரும்படிக்கு. நல்லா கவனிங்க, இவ்வளவு ஹை டிசிப்ளின் எதுக்கு? அழிவுள்ள கிரீடத்தை வாங்குறதுக்கு. அழிவுள்ள ஒரு கிரீடத்தை இந்த உலகத்தில் நீங்க வாங்குறதுக்கு இவ்வளவு டிசிப்ளின் தேவைப்படுதுன்றார் பவுல். நல்லா கவனிக்க நான் சொல்றத. அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சில காரியங்களை டிசிப்ளின் பண்ணி அவன் சாப்பிட்றது, அவன் பயிற்சி செய்கிறது, அவனுக்கு உண்டான காரியங்களை செய்வதற்கு, அவன் அச்சீவ் பண்றதுக்கு இவ்வளவு டிசிப்ளினா இருக்க வேண்டிய அவசியம்னா, அதே டிசிப்ளினை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் முதலாவது வைப்பதில் நீங்க டிசிப்ளினா இருப்பீங்கன்னா, இங்க சொல்றாரு எப்படின்னா, ஹை டிசிப்ளின்னா எப்படின்னா, நான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். எதுக்குன்னா, கர்த்தர் என்னை ஆளும்படி, கர்த்தர் என் மேல அதிகாரம் செலுத்தும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட. இப்படி என்னன்னா, ஹை டிசிப்ளினுக்கு ஆண்டவர் என்னை ஆளும்படி, ஆண்டவர் என்னை அதிகாரம் செலுத்தும்படி, ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவேனா, இங்க சொல்றாரு. இப்ப நான் என்ன பிரைஸுக்காக என்னை ஆயத்தம் பண்ண? அழிவில்லாத பரிசை கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொள்றேன். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம் பாருங்க. ஒரு சாதாரண பரிசை உலகத்தில் வாங்குறதுக்கே ஹை டிசிப்ளின் தேவை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ தன்னை ஒழுங்குபடுத்தணும். எதெல்லாம் டிஸ்ஆர்டரா இருக்கும், ஒழுங்கீனமா இருக்கும், அதெல்லாம் ஆர்டர் பண்ணணும். எதெல்லாம் தப்பா இருக்கோ அதை கரெக்டான ப்ரையாரிட்டி கொண்டு வரேன். ஏன்னா அழிவுள்ள ஒரு பரிசை வாங்குறதுக்கு இவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கே. அழிவில்லாத ஒரு பரிசை நான் வாங்க வேண்டும் என்று பவுல் யோசிக்கிறார். அவருக்கு என்ன உணர்றாருன்னா, இந்த அழிவில்லாத பரிசை வாங்குறதுக்கு கர்த்தர் என்ன ஆள வேணும், கர்த்தர் என்ன என் மேல அதிகாரம் காட்டணும். அதுக்கு நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன பண்றேன்? தேடுகிறேன். அதை நான் செஞ்சா கர்த்தர் என் மேல அதிகாரம் காட்டுற, என் மேல அவர் அரசாளுகிறார். நான் என்ன அப்படி ஆண்டவருக்கு என்னை சரணடைய நான் ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு ஒரு பரிசை கொடுக்குறாராங்க. அந்த பரிசு என்ன தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். அப்படின்னா என்ன அழிக்க எவன் வந்தாலும் நான் சொல்றேன், அவனுக்கு எதிர உருவின பட்டயத்தோட நின்று என்னை காப்பாற்றுகிற வேலையை என் ஆண்டவர் செய்வார். என்னுடைய வேலையா இருக்கட்டும், என் தொழிலா இருக்கட்டும், எத்தனை காம்படிட்டர் வந்தாலும் நான் சொல்றேன், உங்களை ஜெயிக்க வைக்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களுக்கு வேண்டிய இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? கூட கொடுப்பாராம். சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரு? கூட வேணாலும் கொடுப்பாரு, கூட வேணாலும் கொடுப்பாரு. அடுத்த சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட நிலையில் நான் வாழ்வதுக்கு சொல்றாரு, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. நல்ல என்ன சொல்ற பாருங்க, நான் ஆகாதவனாய் போய் விடாதபடிக்கு இப்ப நான் உன்னை செய்யறேன், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துறேன், ஒடுக்கி டிசிப்ளின் பண்றேன். இந்த சரீரம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட தேவையில்லை. இந்த சரீரம் சொல்லும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துருவ, அவருடைய ஆளுகை கீழே வந்துருவப்பா, அப்படிலாம் வேண்டாம், நீ உன் சரீரம் சொல்றபடி செய். பிசாசு சொல்லுவான்,
உன் சரீரம் சொல்றபடி எல்லா அசுத்தத்தையும் செய், எல்லா கெட்ட காரியங்களையும் செய். இந்த சரீரம் சொல்லும் வீட்டுக்கு கீழ்ப்படியாத, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத. இந்த சரீரம் சொல்லும். வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது யாருக்கு நான் என்ன கேட்கறது, அவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படி இந்த சரீரம் சொல்லும். இந்த சரீரம் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சா தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய அதிகாரத்தை விட்டு நான் வெளியே போறேன். வெளியே போகிறதா நான் நல்லா இருக்க போறதில்லை. குறை வரும், தாழ்ச்சி ஏற்படும், எனக்கு எல்லா நஷ்டங்களும் உண்டாகுது. இதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில அரசால விரும்புறேன், நான் உன் மேல என் அதிகாரத்தை காட்ட விரும்புறேன்பா. நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என் மேல அதிகாரம் காட்டும் போது அவர் என்ன சித்திரவதெல்லாம் பண்ண மாட்டாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என் மேல அதிகாரம் காட்டுறாருன்னா அது எனக்கு நல்லது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேல அதிகாரம் காட்டும் போது அது எனக்கு நல்லதாய் மாறுகிறது. நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் கீழ் நீங்கள் வேலை செய்யும்போது அந்த மனுஷனை அவருடைய மூடை புரிஞ்சிக்க முடியல, அவன் மனசை புரிஞ்சிக்க முடியல, அவருடைய பேச்சை புரிஞ்சிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கீழே நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நரக வாழ்க்கை தான். எப்போ கடிப்பார், எப்போ மிதிப்பார், எப்போ உதைப்பார், எப்போ சத்தம் போடுவார், ஒன்றுமே தெரியாது. இப்படியே குழம்பியே வாழ்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு எதுவும் கூட கொடுக்காது, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடும். ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எப்பொழுதும் எனக்கு நல்ல தேவனாக இருக்கிறார், நன்மையானதை எனக்கு தருகிறவர். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு? எனக்கு நன்மையானதை கொடு. எனக்கு எது நல்லதோ அதை கொடுப்பதுக்கான ஆளுகை என் மேல வைக்கிறார். அதை என் வாழ்க்கைகளை கொண்டு வருவதற்காக என்ன அரசாளுகிறாரு. எனக்கு தேவையான தினந்தோறும் எனக்கு தேவையான காரியம் அவருக்கு தெரியும். அதை எனக்கு நிறைவாய் கொடுப்பதுக்காக என் மேல அதிகாரம் காட்டுறார், என் மேல அரசலை. இதுதாங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதுக்கு அடையாளம். ஆண்டவர் என் மேல அதிகாரம் காட்டுறாரு, ஆண்டவர் என் மேல அரசாளுகிறாரு அப்படின்னா நான் உன்னை செய்கிறேன். என்ன செய்கிறேன்னா, கர்த்தர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்வேன். அப்படி செய்யும்போது என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை மேற்கொண்டு போகிற ஒன்றாக இருக்கும். தரித்திரம் என்னை விட்டு போகும், எல்லா தோல்வி என்னை விட்டு போகும், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா நஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகண்டு போகும். இப்போ என்ன வருதுன்னா, ஆசீர்வாதம் ஓவர் டேக் பண்ணுது. கையை வைத்து சொல்லுங்கள், என்ன டேக் ஓவர் பண்ணுது? ஆசீர்வாதம் ஓவர் டேக் பண்ணும். ஆசீர்வாதம் ஓவர் டேக் பண்ணுச்சுன்னா எல்லா குறைவும் இல்லாமலே போயிடும். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய அதிகாரமோ ஆண்டவருடைய அரசாளுகிற ஒரு நிலையில் உங்களை நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்தா அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதுக்கு உரிய அறிகுறி. எல்லாம் கவனிங்க, நான் எதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏசுனா அதை எப்போ வருவார், எப்போ நம்மளை அழைச்சிட்டு போகிறார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் இங்கே இருக்கும் போதும் இயேசு சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன், நான் பரலோகத்துக்கு போனாலும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியே தான் போகிறேன். ஆக அவர் எப்போ வந்தால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு. எத்தனை பேர் கை வாய்ச்சி சொல்லுவோம், நான் முதலாவது என்ன செய்கிறேன்? சிலெல்லாம் நல்ல காரியங்களை சொல்லிட்டு போவாங்க பாருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்பு, இல்லைன்னா நீயும் வீடும் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சிலர்லாம் சொல்லிட்டு போகிற ஆளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் வீடு அழிஞ்சின்னு கிடக்கும். அவர் வீட்டில் ஒரு காரியத்தையும் என்ன பண்ண மாட்டார், ஒழுங்காக செய்ய மாட்டார். ஒரு புருஷனா மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டார், ஒரு தகப்பனா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டார். எதை கேட்டாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், எதுக்கு உனக்கு இது? பிள்ளை ஒரு ஸ்லிப்பரோ ஷூவோ கேட்குறான் வச்சுங்க, அப்பாவை பார்த்து இவர் சொல்கிறார் ஏசு சீக்கிரம் வரப்போகிற, உனக்கு எதுக்குறா ஸ்லிப்பர் ஷூவே? உலக ஆசை இருக்கக்கூடாது. இங்கே நீ உலக ஆசைப்பட்டினா உனக்கு பரலோகத்தில் தங்க ஷூவை கொடுப்பாரு, அந்த ஷூவை மிஸ் பண்ணிடாத. அவன் யோசிப்பான், அங்கே போய் எனக்கு தங்க ஷூ கட்சாண்ணா பித்தளை ஷூ கட்சா எனக்கு என்ன, இங்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாரா இந்த ஆண்டவர்? இந்த கடவுளை நான் எப்படி இதுதான் நிறைய பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் போகிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு தலைவலி யாராவது வீட்டில் இருப்பாங்க. சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம், ஆண்டவருக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற உன்னுடைய அன்றாடையான தேவைக்கு மேலே கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்னது தேவை என்பது தேவன் அறிந்திருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
இங்கே வேண்டியதுக்கு ஆண்டவர் நீ பரலோகத்துக்கு வாங்க அவனுக்கு தரேன்னு சொல்ல மாட்டார். இங்கே எனக்கு என்ன வேணுமோ அவருக்காக வாழ எனக்கு இந்த பூலோகத்தில் என்ன வேணுமோ அதை எனக்கு சம்பூரணமாய் கர்த்தர் கொடுப்பார். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? அதை எனக்கு நான் ஒன்று தான் செய்யணும். என் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியை மாற்றக்கூடாது. கர்த்தர் எவ்வளோ கொடுத்தாலும், எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும், எவ்வளோ என் தேவைக்கு ஆண்டவர் கொடுத்தாலும், நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவனாக இருக்கிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பெற்றோர் வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இந்த பையன் அடங்கவே மாட்டான் பாஸ்டர். அவனை கூப்பிட்டு பேசினா அவன் வந்து வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு இருப்பான். ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒன்றும் அடங்கவே மாட்டேது, ஒன்றும் இது உருப்படமான்னு தெரியல, தேருமான்னு தெரியல. சில பசங்களோட நான் பேசும்போது என்னடா ஆக போகிற, என்னடா செய்ய போகிறேன்னு அவன் சொல்லுவான். அவன் பிளான்ஸை, அவன் பெரிய திட்டங்களை போட்டு வச்சுக்கிறான். நான் கேட்பேன், இந்த திட்டங்களுக்கெல்லாம் உனக்கு உதவி செய்ய போகிற ஆண்டவர் தான் தெரியுமா அப்படின்னு. ஆமாப்பா சரி, எனக்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய. எப்படி உதவி செய்வார்னு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா கவனிங்கள். இப்படிப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில், ஒரு சபையா, ஒரு போதகனா, ஒரு பெற்றோரா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழிகளை சொல்லித்தரணும். அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழியில் ஒன்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையில் எது பிரதானமானது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கண்ணா, இது எல்லாமே உனக்கு இயேசுவால தான் நடக்க போகுது, அவருடைய வார்த்தையினால தான் நடக்க போகுது. அதனால் நீ ஒன்று செய், உன்னை ஆண்டவருடைய ஆளுகைக்கும் உன்னை ஆண்டவருடைய அதிகாரத்துக்கும் ஒப்புக்கொடு. உன் திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நீ நினைக்கிறத காட்டிலும் உன்னை வெற்றி உள்ளவனா மாற்றுவார். இப்படி சொல்லினா அவன் என்ன செய்வான்? இயேசுவை சார்ந்து, இயேசுவை தேடி அவன் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். இயேசு தான் என் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி. இப்படி சொல்லி கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைய ஆண்டவர் நமக்கு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன தேடணும்? முதலாவது. அதில் எங்கேயாவது கோளாறு இருக்கான்னு செக் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆளுகைக்கும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் என்ன மனப்பூர்வமாக அர்ப்பணிச்சிருக்கிறேனா? அதில் நான் எங்கேயாவது ஆண்டவரை பின்னாடி வச்சிருக்கிறேனா? என் ஆளுகையெல்லாம் நான் பண்ணிட்டு, என் அதிகாரத்தெல்லாம் காட்டிட்டு, நான் நினைக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவர் விரும்புகிற ஒன்றுமே நான் செய்யாமல் இருக்கும், ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணாது. உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் என்ன சொல்றார்? நான் உனக்கு சொல்லும் இந்த வார்த்தையை கவனமாய் கவனித்து இந்த வார்த்தையின்படி நீ செய்யும் போது இப்பொழுது நான் சொல்லும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் சொல்றாரே. பழிக்கணும் என்ன? உன் மேல வந்து அதை ஓவர்டேக் பண்ணும்பா. இன்னைக்கு எவ்வளோ சாபக்கேடான நிலையில் இருந்தாலும், எவ்வளோ தோல்விகரமான நிலையில் இருந்தாலும், இப்போ சொல்கிறாரு, என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு என் ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற முன்னுரிமை கொடுப்பேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது ஆசீர்வாதம் வந்து உன் மேலே பழிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பழிக்கும்? நல்லா நல்லா சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, என்ன வந்து பழிக்கும்? எப்போ பழிக்கும்? அதானே, அது மட்டும் தான் தெரியாது. எப்போ பழிக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ராஜ்யம்னா என்ன? கர்த்தர் என்ன அரசால, கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை என் மேல காட்டுவதற்கு நான் என்ன மனப்பூர்வமாக அவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்றதுக்கு மீறி ஒரு வார்த்தை நான் செய்ய மாட்டேன். அவர் என்ன இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் அது கேள்வியெலாம் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீ சொன்னீர்னா அது 100க்கு 100 சரியாக இருக்கும், நீ சொல்கிறதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. மறு பேச்சே கிடையாது. இந்த மறு பேச்சு கேட்குற ஒரு மனுஷன் யாராக இருப்பானா? அவன் சந்தேக பேர்வழியாக இருப்பான், அவன் அவிசுவாசம் உள்ளவனாக இருப்பான், அவன் இருமார்ப்பு உள்ள மனநிலை உள்ளவனாக இருப்பான். வேதம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவான், வணங்கா கழுத்துள்ள அதெல்லாம் வரும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற முன்னுரிமையை கொடுத்தா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அற்புதமான நிலையில் அவர் ஆசீர்வதித்து இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். பகலும் பார்த்து உங்கள் மேலே என்ன பழிக்கும்? அவன் கண்ணு வச்சிட்டான், இவன் கண்ணு வச்சிட்டான், ஏதோ சொருவிட்டான். எவன் எதை சொருவினாலும் சொருவினவனுக்கு கண்ணு முன்னாடியே நம்ம மேலே ஆசீர்வாதத்தை பழிக்க காட்டுவார், ஆசீர்வாதத்தில் வளர வைப்பார். அவன் குழம்பி போயிடுவான். என்னடா நம்ம வந்து தகுட வச்சோம், அதை போட்டோம், இதை போட்டோம், ஒன்றும் எடுப்படாது. என் மேலே ஆசீர்வாதம் வந்து பழிக்குது. கையை என் மேலே என்ன வந்து பழிக்குது?
நம்ம மூஞ்சை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் மேலே ஆசீர்வாதம். கண்ணாடி மேலே நின்று பார்க்குறது சொல்லணும். கண்ணாடி நின்று குறை பேசினேன், இது ஒரு மூஞ்சா, என்னத்த வாழ்க்கை இது, ஒன்றுமே நடக்க மாட்டுதே சொல்லணும். இல்லை இல்லை, இயேசு சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நான் அப்படியே செஞ்சா இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் என் மேலே வந்து என்ன பண்ணும், பழிக்கொன்றார. கண்ணாடி முன்னாடி சொல்லலாம், என் மேலே ஆசீர்வாதம் பழிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. கண்ணாடி முன்னாடி போய் பேசுங்க. அப்படி சார் பார்க்கறதுக்கு பைத்தியமாக இருக்கும், பரவாயில்ல நினச்சிட்டு போகிறான். பெரும்பாலும் கண்ணாடியில் தனியாக தானே நின்று பார்ப்பீங்க. எல்லாருக்குமோ கண்ணாடியில் பார்க்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். பெரும்பாலான நேரத்தில் 99% நேரம் சதவீதமான நேரம் தனியாக தான் கண்ணாடியில் பார்ப்போம். தனியாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசிக்கிறீங்களே பைத்தியார்த்தனமா, எத்தனை முறை உங்களே நீங்கள் திட்டியிருப்பீங்க. இனிமே போய் திட்டுறதை நிறுத்திட்டு சொல்லணும், இல்லை இல்லை, என் வாழ்க்கையில் வானம் திறக்கப்படுறது கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். அந்த முன்னுரிமை என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன். அதுனா என்ன அர்த்தம், கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். அவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவர் சொல்றதை நான் செய்கிறேன் அப்படின்னு வரும்போது இப்போ கர்த்தர் சொல்றார், நான் இப்போ மேலே என்ன பழிக்க வைப்பேன், ஆசீர்வாதத்தை பழிக்க வைப்பேன். பல பலன்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தெரிய வைப்பார், விசிபிள் ஆக்குவார். இதுவரைக்கும் ஆசீர்வாதத்துக்கு அறிகுறியாக இருந்திருக்காது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேடுகிறவர்களா அந்த ப்ரையாரிட்டியை உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா ஆசீர்வாதம் பளிச்சுன்னு தெரியும். ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். சொல்லுங்க, வாயத்திறந்து, என்ன பழிக்கும்? சாபம் பழிக்காது. ஏன் என்ன பேசினாலும் அது எனக்கு நேரிடாது. ஆசீர்வாதம் வந்து என் மேலே என்ன செய்யும், பழிக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறோமான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக, அங்கே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தை கவனிச்சோம். இப்போ நீதினா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்றாரு, தெய்வீக தன்மையும் இயேசுவை போல மாறுறதும் இயேசுவை போலவே இருக்கிறது, அதான் நீதி. இந்த நீதியில் 2 விதமான வழிகளில் கர்த்தர் இந்த நீதியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றார். நல்லா கவனிக்கணும், இதை 2 விதமான வழிகளில் ஆண்டவர் இந்த நீதியை கொண்டு வர, இந்த தெய்வீக தன்மை உள்ளவர்களாய் நம்ம மாற்ற, இயேசுவை போல நம்ம இருக்க, இயேசுவை போலவே நம்ம வாழ்வதுக்கு 2 விதத்தில் இதை செய்கிறார். நல்லா கவனிக்கணும், 2 விதத்தில் 2 வழியில் தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர. அது எதுனா, ஒன்று பொசிஷனல் ரைச்சஸ்னஸ், இன்னொன்று ப்ராக்டிக்கல் ரைச்சஸ்னஸ். நல்லா கவனிக்கணும், ஸ்தானத்தின்படி நம்மளை எப்படி நீதி ஆக்குறாரு, அந்த ஸ்தானத்தின்படி நம்மளை நீதி ஆக்கின பிறகு எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நீதி உள்ளவர்களாய் வாழ்வது கர்த்தர் எப்படி நம்மளை அவளை போல மாத்துறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி ஆண்டவருடைய ஆளுகைக்கும் அவருடைய அரசாளுகைக்கும் நான் என்ன முழுமையா ஃப்ரீலி ஐ எம் சப்மிட்டிங் டு காட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ரூலர்ஷிப். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுறதுக்கு அறிகுறி. ப்ரையாரிட்டியை கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே இன்னொரு காரியம் சொல்றார், இன்னொரு ப்ரையாரிட்டி ஆண்டவர் சொல்ற, என்ன சொல்றார், நீதியை தேடுகிறவர்களாய். நீதினா என்ன, இயேசுவை போல மாற, இயேசுவை போலவே இருக்கிறது. அது நடக்கிறதுக்கு 2 விதத்தில் செஞ்சிருக்கிறார். ஒன்று பொசிஷனலாக நம்மளை எப்படி நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, ப்ராக்டிக்கலாக எப்படி நம்மளை நீதிமானாக வாழும்படி ஆண்ட உதவி செய்கிறாரு. இது 2மே ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை நம்ம அறிந்து கொள்ளனா, தேவனுடைய நீதியை தேடுறவங்களா நான் இருக்க மாட்டேன். ராஜ்யத்தை தேட நான் ஒப்பு கொடுத்தேன்னா, இப்போ நான் நீதியை தேடுறதுக்கும் ஒப்பு கொடுக்குறேன். அதை என் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்குறேன். என்னன்னா, நான் இயேசுவை போலவே மாறணும், இயேசுவை போலவே இருக்கணும். I must become like Jesus and I must be like Jesus. That's the divine nature that God wants to impart in your life. அந்த தெய்வீக தன்மையை இயேசுவை போலவே, இயேசுவை போல இருக்கு, இயேசுவாகவே வாழ்வது தேவன் நமக்கு சொல்ற அவருடைய நீதியை தேடுகிறதுல இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சொல்றார், இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்,
கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. ஏன்னா இயேசுவை போல வாழணும்னு நினைக்கிறவன் இயேசுவை போலவே இருக்கணும்னு நினைக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான். அவன் தப்பு செஞ்சு அவன் உடனே அவன் அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனுஷனா மாறுவான். இயேசுவினுடைய ஆளுகையும் இயேசுவினுடைய அதிகாரமும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதை துஷ்பிரயோகப்படுத்த மாட்டான். He will not abuse those blessings that God brings into a person's life. இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்முடைய நிலை, நம்முடைய பொசிஷன் என்ன, நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப் தேவனுடைய நீதியை முதலாவது தேடுகிறவனா இருக்கிறானா பாருங்க. ரொம்ப அற்புதமாக பொசிஷனில் ஆண்டவர் எப்படி நம்மளை நீதிமான ஆக்கியிருக்கிறார்ன்றதை நம்ம கவனிப்பதுக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கணும். பாருங்க, பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானாராம். பாருங்க, பாவம் தான் நம்ம வாழ்க்கையே. நல்லா கவனிக்க நான் சொல்றது, வாழ்க்கை முழுவதும் பாவம். தாவீது சொல்றாரு, என் தாய் பாவத்தில் என்னை கருதரித்தாள். வெளியே வரும்போதே பாவத்தில் தான் வராம ஒரு மனுஷன். என்னைக்கு இயேசு அவனுடைய இருதயத்துக்குள்ள போகிறாரோ அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை. இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவன் நீதி ஆக்குறதுக்கு எப்படி பாவமே அறியாத ஒரு இயேசுநாதர் நமக்காக பாவமானாரோ, அதே போல நீதினால என்னன்னே நமக்கு தெரியாது. ஒரு நீதிக்குறோம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆனா அவரால் நான் நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த பொசிஷனை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால தான் அந்த பொசிஷனை கொடுத்ததான் சொல்றாரு, நான் உனக்கு பொசிஷனை கொடுத்துருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாகவும் நீ என்ன போலவே மாற முடியும், என்ன போலவே இருக்க முடியும்ன்றாரு. பாருங்க 21ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக. பாவமே அவருக்கு தெரியாதுங்க, பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக மனுக்குலத்தின் மேல இருந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். இப்போ என்ன செய்யறாரு, தான் மேல இருந்த நீதியே தெரியாத ஒரு மனுஷனுக்கு மனுக்குலத்துக்கு கொடுக்கிறாரு. That is how our positional righteousness has come into our life. இப்படிதான் நீதி என்னும் அந்த நிலை நமக்கு உண்டானதுக்கு இயேசு இங்க செஞ்சது தான் நம்ம கவனிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ முதலாவது தேவனுடைய நீதியை தேடுகிறவனா இருக்கணும். ஏன்னா உன்னை நீதிமான் ஆக்குன அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தவரே இயேசுநாதர் தான். பாவம்னா என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பாவத்திலே ஊறின ஆளு நம்மெல்லாம். மனுக்குளம் பாவத்தில் ஊறுன மனுக்குளம். நீதினா என்னன்னே தெரியாது மனுக்குளத்துக்கு. நீதினா என்னன்னு தெரிஞ்சா மனுஷன் தான் நல்லா வாழ்ந்திருப்பானே, தேவனுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சிருக்க மாட்டானே. தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஒரு மனுஷன் செய்யறானா அவன்கிட்ட நீதி இல்லை, பாவம் இருக்கு. நீதினால என்னன்னு எனக்கு தெரியாத எனக்கு அந்த நீதி அவர் கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற பாவத்தை அவர் எடுத்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ கவனிச்சு பாருங்க, பொசிஷனெல்லாம் நம்மளை இப்படி ரைச்சஸா ஆகண்டவர் மாத்துறாரு. மாத்தினவர் அதோட விடலை. இப்போ சொல்றாரு, உன்னை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிற நான் ஒவ்வொரு நாளும் நீ என் நீதியை முதலாவது தேடுகிறவனா நீ வாழணுன்றாரு. உனக்கு நீதியை கொடுத்த தேவன் மாத்திரம் இல்ல, இங்க சொல்றாரு முதலாவது தேவனுடைய நீதியை தேடுகிறவனா இரு. அதை எப்படி தேடுறது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்குள்ள இயேசு வரும்போது, நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுப்பதுக்கு எவ்வளவு சிரமப்படுகிற அந்த சிரமத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவது ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு கர்ப்ப வேதனை எப்படி இருக்குமோ அந்த வேதனையை ஒரு ஆத்துமாவை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு சமமா இருக்குன்னு சொன்ன பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா அங்க இன்னொரு வார்த்தை சொல்ற, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன்றாரு. அதான் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த போதே ஒரு கர்ப்ப வேதனைப்படும் போது ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற தாய் எப்படி கர்ப்ப வேதனைப்படுவாரோ அது போல கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு மனுஷனை ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகு பவுல் சொல்றாரு, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கதான் நீங்க பாக்குறீங்க, உங்களை பொசிஷனலா ஆண்டவர் நீதி ஆக்குனது மாத்திரம் இல்ல,
ஒவ்வொரு நாளும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்க நீதியை தேடி வாழ்கிற ஒரு நீதிமானா இருப்பதுக்கான ஒரு வேலையை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 19ஆம் வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில், நல்ல கவனிங்கள், என் சிறு பிள்ளைகளே. இப்ப சொல்றாரு, உங்களை கர்ப்ப வேதனைப்பட்டு பெத்துட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு சொல்றாரு, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள்ள, அப்படின்னா கிறிஸ்துவ போல நீங்க மாறுற வரைக்கும், அதான் நீதி. அதான் நீதி. நான் ஏன் முதலாவது தேவனுடைய நீதியை தேடுறேன்னா, நான் இயேசுவை போல மாறணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த இயேசுவை தெரிஞ்ச பிறகு நான் அந்த இயேசுவை போல மாறணும். அவன் பேச்சில் மாறணும், என் குணத்தில் மாறணும், என் சிந்தனையில் மாறணும், என் முயற்சியில் மாறணும், நான் பழகிற பழக்க வழக்கத்தில் மாறணும். சொல்றாரு, கிறிஸ்து உங்கள் கிறிஸ்து உங்கள் இடத்தில் உருவாகும் அளவும். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கிறிஸ்து, கிறிஸ்துவ போல நான் மாறுற வரைக்கும் பவுல் சொல்றாரு, மறுபடியும் நான் என்ன பண்றேன், கற்ப வேதனைப்படுறேன்றாரு. நல்லா கவனிங்கள். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஊழியனை நான் சொல்லலாம், இதை வாரந்தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லலாம், ஆண்டவரே மறுபடியும் வாரந்தோறும் இந்த ஆத்துமாக்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்பட்டு உம்முடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன் ஆண்டவரே. சும்மா கிடையாது, இங்க வந்து நின்று உங்களுக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்றது. இதுக்கு எவ்வளவு ஆயத்தம், எவ்வளவு நான் ஒடுக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீங்க வருவதுக்கு முன்னுரிமையை கொடுக்க வேண்டுவதை குறித்து கர்த்தர் சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிற வரைக்கும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட்டு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். நல்ல கவனிங்கள். எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலை, நான் முதலாவது அவரை போல மாறணும். என்னை எங்கே ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரோ அங்கே கொண்டு வருகிற எல்லா ஆடுகளையும் எல்லா விசுவாசிகளையும் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட வைத்து உங்களை கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வரைக்கும், கிறிஸ்துவை போல நீங்கள் மாறுற வரைக்கும், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுற வரைக்கும், இது நடக்கலைன்னா கூட கொடுக்கப்படுறது நடக்கவே நடக்காது. நம்ம கூட கொடுக்கப்படுறத தான் நம்ம ஃபோக்கஸ் வைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, அது நடக்கணும்னா முழு சாராம்சமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலும் நீதியை தேடுவதிலும் இருக்கு. இப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுகிற ஒரு மனுஷன் தோத்து போனதாக சரித்திரமே இருக்கவே முடியாதுங்க. இப்படி என் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற, முதலாவது நீதியை முதலாவது தேடுறேன்னு என் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற ப்ரையாரிட்டியை கரெக்டாக கொண்டு வருவேனா, இன்னைக்கு எவ்வளோ தோத்து இருந்தாலும், எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும், எவ்வளோ பின்னடைவில் நான் இருந்தாலும், இந்த தேவ ஆசீர்வாதம் என் மேலே வந்து பழிக்கும். அந்த ஆசீர்வாதம் பழிக்கும் போது நான் தோத்ததில் ஜெயிக்க வைப்பார். நான் பின்தங்கின நிலையிலேருந்து என்னை முன்னே கொண்டு வருவார். என்னுடைய அவமானத்தை எல்லாம் கர்த்தர் மகிமையானதாய் மாற்றக்கூடிய அற்புதமான தேவனுடைய வானம் எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை என்ன பண்ணியிருக்கிறார், எனக்காக அவர் திறந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நான் கை நீட்டி கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கையை திறந்து கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன். இது எதை காட்டுதுன்னா, இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கும். எல்லாம் மைனஸ் என்னவாகுது, ப்ளஸ்ஸாக மாறுது. இன்னைக்கு நிறைய மைனஸ் இருக்கலாம் வாழ்க்கையில், அது மைனஸ் இது மைனஸ் நிறைய சொல்லலாம், லிஸ்ட் போடலாம் மைனஸ்க்கு. ஆனால் எத்தனை லிஸ்ட் உங்களுக்கு மைனஸில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ப்ரையாரிட்டியை உங்கள் வாழ்க்கையில் முதல்ல கொண்டு வருவீங்கன்னா, முதலாவது
என்கிற அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுறவங்களா இருப்பீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் மைனஸாக இருக்கோ அதெல்லாம் சீக்கிரத்தில் ப்ளஸ்ஸாக மாறி ஆண்டவர் உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்குற ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுனா என்னங்க? கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய அரசாளுகைக்கும் என்னை முழுமையாக என்ன பண்ணுறேன்? அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய நீதியை தேடுவதுனா என்ன? இயேசுவை போல மாறி இயேசுவை போலவே இருப்பது, தெய்வீக தன்மை உள்ளவனாக இருப்பதுக்காக என்னை எப்படி நீதிமான் ஆக்குறார். நீதியை தேடுகிற ஒரு நீதிமானை எப்படி வச்சுருக்கிறார். பொசிஷனலாக என்னை எப்படி ரைச்சஸ் ஆக்கினார், ப்ராக்டிக்கலாக என்னை எப்படி ரைச்சஸ் ஆக்குறார். இவ்வளோ அருமையான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தோம். இன்னும் என் வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை மாற்றாமல் இருப்பேனா? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்காமல் இருப்பேனா? நான் சொல்கிறேன், என்ன நானே பாதாளத்திலும் அழிவிலும் தோல்வியிலும் தள்ளுவதுக்கு என் இருதயத்தை நான் கடினமாக்குறேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொன்ன இந்த சத்தியங்களுக்கு உங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பார். எத்தனை பேருக்கு அப்படி வேணும்? ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் கூட கொடுக்கப்படணும். சொல்லுங்கள், வயத்திலிருந்து என்ன கொடுக்கப்படணும்? கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் வேணுன்றவங்க இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, priorities in life is very important. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முன்னுரிமை ஆண்டவரே, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதானப்படுத்தி ஆண்டவரை வாழும்போது நிச்சயமாக எங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நீர் கூட கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நான் பழுகி பெருகுவேன். சொல்லுங்கள், வாயை திறந்து, நான் பழுகி பெருகுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் வெற்றி அடைவேன், என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். சொல்லுங்கள், வாயை திறந்து, என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? என் குடும்பத்தின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். என் பிள்ளைகள் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து பழிக்கும். என் எதிர்காலத்தின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம்லாம் எங்கள் மேலே வந்து பழிப்பதுக்கு நீர் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ இன்னைக்கு நாங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். அதை போய் எங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண, இதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாமல், எதுக்கும் நாங்கள் ஒத்து போகிறவர்களாய், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களா, நீர் காட்டின ப்ரையாரிட்டிஸுக்கு நாங்கள் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எதையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு எங்களை நாங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கும்போது எங்கள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பழிக்கும். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமான விதத்தில் பழிக்கட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைவேற கிருபை செய். கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். நம்ம இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.